ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் ஈட்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னீர் பராத்தா தாங்க பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில் வராமல் ரொம்ப சாஃப்டாக செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுவும் 100% கோதுமை மாவு யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டோ ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே மிக்சிங் பவுலில் 1 கப் வந்து கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். டோ வந்து சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த 3 பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இன்னும் டோ நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக நான் ஹாட் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். ஹாட் வாட்டர் எப்படி இருக்கணும்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் மட்டுமே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிங்க. எடுத்தோடனே நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. டோ வந்து வேஸ்ட் ஆகிடும், சாஃப்டாகவும் வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம டோ ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக 1 ஸ்பூன் ஆயிலை வந்து மேலே இது பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் விட்டுடலாம். பாருங்கள் இவ்வளோ அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ ஸ்டஃபிங் செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி ஸ்டஃபிங்காக பன்னீர், ஆனியன், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஆனியன் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். எவ்வளோ அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு பொடியாக கட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம்மேட் பன்னீர். எவ்வளோ அளவுக்கு சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீக் எப்படி வந்து சாஃப்டாக பன்னீர் செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பன்னீரை வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து கையிலே உதுத்து விடலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி கிரேட் பண்ணலாம். உதுத்து விடும்போது பார்த்திங்க அப்படின்னா அன்ஈவன் சைஸஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி கிரேட் பண்ணும்போது நல்ல ஈவன் சைஸஸ் தான் வரும். ஸோ பராத்தாவோட ஸ்டஃபிங்கும் அப்போ வெளியில் வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து கிரேட்டர் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த ஆனியன், கொத்தமல்லி, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டங்காட்டி லைட்டாக வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா பச்சை வாசம் அடிக்கும். ஸோ பாருங்கள் நம்ம ஸ்டஃபிங் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம டோலேருந்து பால்ஸ் செஞ்சிடலாம். ஸோ இப்போ நம்ம சப்பாத்தி பால்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா உருட்டி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி கட்டிங் போர்டை வச்சு தான் இது பண்ண போகிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தேய்க்கிறதுக்கு முன்னாடி கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரோல் பண்ணும்போது ஒரு மீடியம் சைஸ் வரைக்கும் ரோல் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அப்புறமா நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அந்தளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுருங்க. ஸ்டஃபிங் நல்லா பைண்ட் பண்ணி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நான் இங்கே ஒரு 1/4 ஸ்பூன் கோதுமை மாவை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி சாரி மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு மேலே இருக்கிற எக்ஸஸ் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த வெடிப்பு இருக்கு இல்லையா, அந்த பகுதி வந்து கீழே போயிடணும். ஸோ இப்போ நல்லா தேய்க்க ஆரம்பிக்கலாம். தேய்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கார்னர்ஸில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேய்க்க ஆரம்பிங்க. சென்டர்லேருந்து தேய்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸ்டஃபிங் வந்து வெளில வர ஆரம்பிக்கும். ஸோ கார்னர் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கார்னர்ஸை வந்து ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறமா சென்டர் இதுக்கு போகலாம். ஸோ இது தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஸ்டஃபிங் எல்லாம் வெளில வந்துடும். லைட்டாக தான் நம்மளோட ப்ரெஷர் வந்து இருக்கணும். பாருங்கள் நம்ம பராத்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டஃபிங் எல்லாம் ஒன்று கூட வெளியில் வரல. இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி வந்து கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வரைக்கும் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கோதுமை மாவை தூவி விட்டுடலாம். ஸோ நல்லா மடிச்சுட்டு எக்ஸஸ் போர்ஷனை எடுத்துடலாம். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் வந்து வெளில வராது.
ஸ்டஃபிங் வெளியில் வராத வரைக்கும் ப்ரெஷர் கொடுக்கணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஸ்டஃபிங் வந்து வெளில வந்துடும். இப்போ நம்ம செகண்ட் பராத்தாவும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க பராத்தாஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம பராத்தா வந்து எந்த அளவுக்கு ரொம்ப தின்னாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டஃபிங் பண்ணதே தெரில, அந்தளவுக்கு ரொம்ப மெலிசாக இருக்குது. ஸோ எல்லா பராத்தாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேனில் போட்டு எடுத்துடலாம். இப்போ பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டு பராத்தாவை போட்டுடலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பன்னீர், ஆனியன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வேகறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காது, சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா வந்து ஆயில் விட்டுட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுத்துருங்க. இப்போ பராத்தாவை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டரை ஆட் பண்ணும்போது நம்ம பராத்தா இன்னும் சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம பராத்தா வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு. ஸ்டஃபிங் வந்து வெளியிலே வரல, சுடும் போதும் சரி, தேய்க்கும் போதும் சரி. இன்றைக்கி பராத்தா கூட சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி வெஜ் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாகவே பராத்தாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தயிர் பச்சடியும் ஊறுகாவுந்தாவுமே போதும், சூப்பராக சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஹெல்த்தி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.